ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நடிகர் ரசிகராக இருந்தோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம ரிலேட்டிவ் யாராச்சும் ஒருத்தர் அந்த நடிகரோட காம்படிட்டருக்கு ரசிகராக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பொது வெளியில இருக்கட்டும், வீட்டிலையாக இருக்கட்டும், எங்கள் தலைவர் படம் பார்த்தியா, பாட்டு சூப்பராக இருக்குது, இல்லை எங்கள் தலைவர் படம் தான் படம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விவாதங்கள்லாம் இன்றைக்கி நேற்று இல்லைங்க, தமிழ் சினிமா காலத்திலிருந்தே இன்று வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக நம்ம ஒரு நடிகருக்கு ஒரு ரசிகராக இருக்கும்போது சக நடிகருக்கு உண்டான ரசிகர்களும் இருப்பாங்க. அவங்க படங்கள்லாம் ஒரே நாள் திரையரங்கில் வெளியாச்சுன்னா அந்த சிச்சுவேஷனே வேறு மாதிரி இருக்கும். அதாவது ரசிகருக்குள்ள போட்டியும் இருக்கும், பொறாமையும் இருக்கும். நடிகர்களுக்கிடையே போட்டி இருக்கா, பொறாமை இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தாங்க. ஆனால் ரசிகர்களிடையே எங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்ற ஒரு போட்டியும் பொறாமையும் எப்போவுமே இருந்து கொண்டு தான் இருக்கும். அது அவங்கவுங்க நடிகர் மேலே வச்ச ஒரு அன்பு, பாசம், எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு முன்னணி நட்சத்திரமாக இருக்கிற ஒரு நடிகர் கூட அடுத்த லெவலில் வளர்ந்து வரும் ஒரு நடிகர் தங்களுடைய படத்தை கூட அவர் வெளியிட்டிருக்காருன்னா எப்பேற்பட்ட அதிசயம் அது. இவங்கெல்லாம் எதனால தைரியமாகவே தமிழ் சினிமாவில் நம்பர் 1 ஸ்டார் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நடிகர் படம் ரிலீஸ் ஆகும்போது இவங்க படத்தையும் தைரியமாக ரிலீஸ் பண்ணுறாங்க? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எதனால அவங்க ரிலீஸ் பண்ணாங்க? அப்படி என்னென்ன படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க? அந்த முன்னணி நடிகர் யார்? அவர் கூட போட்டி போட்ட நடிகர் யார்? எத்தனை முறை போட்டி போட்டிருக்காரு? அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்பர் 1 நடிகர் அப்படின்னு சொல்லும் போது நம்பர் 1 கூட இல்லைங்க, இந்த நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் பாப்பா விளையாட்டு, எப்போவுமே சூப்பர் 1 அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களே 2.0 படத்தில் சொல்லியிருக்காரு. எஸ், சூப்பர் 1 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரு நடிகர் கிட்டத்தட்ட ஒரு 5 முறை போட்டி போட்டிருக்காரு. யார் அந்த நடிகர் தெரியுமா? நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் வளர்ந்து வரும் ஸ்டேஜில் ரஜினிகாந்த் படங்கள் ரிலீஸ் ஆகும் போதே சரத்குமார் படங்களும் கூடவே வெளியிட்டிருக்காரு. அது என்னென்ன படங்கள், எந்தெந்த வருடம், எந்தெந்த ரஜினி படங்கள் கூட மோதி இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாக 1990ஆம் ஆண்டு ரஜினி அவர்கள் நடித்த பணக்காரன் திரைப்படம் பொங்கல் அன்று வெளியானது. பி. வாசு இயக்கத்தில் ரஜினிகாந்த், கௌதமி, ஜனகராஜ் அவங்க நடித்த இந்த திரைப்படம் குடும்ப ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. அதனால அந்த பொங்கலுக்கு மிகப்பெரிய அளவில் பணக்காரன் திரைப்படம் வெற்றி அடைந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த படத்தில் உள்ள பாடல்கள். இன்னைக்கும் நம்ம எந்த வெட்டிங்க்கு போனாலும் இல்லை எந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கிட்டாலும் இந்த படத்தில் வர அந்த 100 வருஷம் அப்படின்ற ஒரு பாடலை ஒளிபரப்பாமல் இருக்கவே மாட்டாங்க. இது எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் இந்த பாடல் ஒலித்து கொண்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்துடைய இசை மற்றும் பாடல்கள் வெகுவாக மக்களை இன்னமும் கவர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லுவோம். அதே பொங்கலை முன்னிட்டு சரத்குமார் அவர்கள் நடித்த புலன் விசாரணை திரைப்படமும் வெளியாச்சு. பணக்காரன் கூட போட்டி போட்டுச்சு. நீங்க கேட்கலாம், புலன் விசாரணை திரைப்படம் விஜயகாந்த் படமாச்சே, எப்படி நீங்க சரத்குமாரை சேர்க்குறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தாங்க. என்னதான் விஜயகாந்த் அவர்கள் ஹீரோவா இருந்தாலும் இந்த படத்துல சரத்குமார் ஒரு தனி இடம் கிடைத்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவர் வில்லனா நடிச்சு நல்ல வரவேற்பை ரசிகர்கிட்ட பெற்றாரு. நல்ல விமர்சன ரீதியாகவும் இவர் நல்ல வரவேற்பு பெற்றதால இந்த லிஸ்ட்ல சரத்குமார் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட போட்டி போட்ட படத்தோட லிஸ்ட்ல நாம சேர்த்திருக்கோம். புலன் விசாரணை திரைப்படமும் ஆர்.கே. செல்வமணி இயக்கத்துல மிகப்பெரிய அளவுல வெற்றி கண்ட ஒரு திரைப்படம். கேப்டனோட கரியர்லேயே இந்த படம் ஒரு மறக்க முடியாத படம் கூட சொல்லலாம். சரத்குமார் அவர்களுக்கும் இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்று தந்தது. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க. அடுத்ததாக சரத்குமார் அவர்கள் நேரடியாக ரஜினி அவர்கள் படங்களோட எப்போ மோதி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1992ஆம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மன்னன் திரைப்படம் வெளியாச்சு. இந்த திரைப்படம் பெரிய அளவில் மெகா ஹிட் கண்டது. காரணம் என்னன்னா, பி. வாசு அவர்கள் கண்டினியூவாக ரஜினிகாந்தை வைத்து பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் இந்த படத்துக்கு ஒரு அமோகமான வரவேற்பு கட்டது. இந்த படத்தில் வர அம்மா என்று அழைக்காத இந்த பாடல் இன்னமும் மதர்ஸ் டேனா இந்த பாட்டை ஸ்டேட்டஸ் வைக்காதவங்களை ஆளே நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு தான் இந்த படத்தில் இருக்க பாடல்களை சொல்லணும். வெற்றிக்கு பக்கபலமாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய இசை மற்றும் பாடல்கள் தான். அந்த அளவுக்கு இந்த படத்தில் உள்ள பாடல்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு. 1992ஆம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு சரத்குமார் அவர்கள் ரஜினிகாந்தோடைய மன்னன் படத்தை கூட எந்த படத்தை வெளியிட்டிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா இளவரசன் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை மன்னன் படத்தை கூட மோதியது. ஆனால் இளவரசன் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தரவில்லை அப்படின்னு தான் நம்ம இதில் சொல்லணும். ஆக மொத்தத்தில் அந்த பொங்கலுக்கு வெளியான திரைப்படங்களில்
ரஜினிகாந்த் அவர்களே வெற்றி அடைந்தார். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அதற்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்களும் சரத்குமார் அவர்களும் நேரடியாக எப்போ படங்களோட மோதியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1994ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த வீரா திரைப்படமும் சரத்குமார் அவர்கள் நடித்த இந்து திரைப்படமும் ஒன்னா வெளியாச்சு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 2 படங்களுமே நல்ல வரவேற்பை பெற்று வெற்றி அடைந்த திரைப்படமாகவே அமைந்தது. இதில் வீரா திரைப்படம் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு இசைக்கலைஞராக, அதாவது பாடல்கள் மூலமாக மக்களை கவர்ந்து இந்த படத்தில் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் உள்ள பாடல்கள் மிகப்பெரிய அளவை ஹிட் அடிச்சுது. அதுவும் இந்த படத்துக்கு ஒரு மைல் ஸ்டோனாக அமைந்தது இந்த படத்துடைய வெற்றிக்கு. அதே மாதிரி அதே தமிழ் புத்தாண்டுக்கு வெளியான இந்து திரைப்படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இந்த திரைப்படத்தை சரத்குமார் ஹீரோ இல்லைங்க, இருந்தாலும் அந்த திரைப்படம் மல்டி ஸ்டாரர் படம் என்றதுனால நம்ம சரத்குமார் அவர்களையும் ஒரு ஹீரோவாக தான் கண்டிப்பாக நிச்சயம் இந்த படத்தில் பார்க்கணும். பவித்ரன் இயக்கத்தில் பிரபுதேவா, ரோஜா, சரத்குமார், பொன்னம்பலம் அவர்கள் நடித்த இந்த படத்துடைய பாடல்கள் கூட மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு. இந்த படத்துடைய வெற்றிக்கு இந்த படத்தில் அமைந்த பாடல்கள் கூட ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். சரத்குமார் வர சீன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப மாசாகவும் சூப்பராகவும் எடுத்திருப்பாங்க. இந்த திரைப்படமும் வெற்றியடைந்த ஒரு திரைப்படமாக அந்த தமிழ் புத்தாண்டுக்கு அமைந்தது. இருந்தாலும் வீரா திரைப்படம் கொடுத்த வெற்றி அளவிற்கு கொடுக்கவில்லை என்றாலும் அதை விட ஒரு படி கீழே வெற்றி தந்தது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக மறுக்க முடியாத உண்மையாகும். அதற்கு பிறகு 1995ஆம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு பாஷா திரைப்படமும் சரத்குமார் அவர்கள் நடித்த வேலுசாமி திரைப்படமும் பொங்கல் அன்று வெளியாச்சு. இதுல ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பாஷா திரைப்படம் எந்த அளவுக்கு வெற்றி என்பதை நம்ம சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கும் ரஜினிகாந்த் ரசிகர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ரஜினி படம் எது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்ணை மூடிட்டு சொல்ற முதல் வார்த்தை பாஷா. அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் அவ்வளவு பெரிய வெற்றியை கண்டுட்டு, அது மட்டும் இல்லைங்க, டிடிஎஸ் வடிவில் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணும்போது கூட அவ்வளவு வரவேற்பை பெற்றது இந்த திரைப்படம். அந்த அளவுக்கு ஒரு மாசான கிளாஸான ரஜினி படம்னா இது பாஷான்னு நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம். 1995ஆம் ஆண்டு பொங்கலை முன்னிட்டு வெளிவந்த பாஷா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அப்படின்றது நிசத்தனமான உண்மை. அதே பொங்கலுக்கு வெளியான சரத்குமார் நடித்த வேலுசாமி திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தரவில்லை என்பதுதான் உண்மை. இந்த பொங்கலுக்கு ரஜினிகாந்த் அவர்களே வெற்றி அடைந்திருக்காரு. இறுதியாக ரஜினிகாந்த் அவர்களும் சரத்குமார் அவர்களும் எப்போ மோதி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1995ஆம் ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த முத்து திரைப்படமும் சரத்குமார் அவர்கள் நடித்த ரகசிய போலீஸ் திரைப்படமும் ஒரே நாள் மோதியது. இதில் முத்து திரைப்படத்துக்கு அமோக வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்று இது ஒரு மெகா ஹிட் படம் அப்படின்ற மாதிரி இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த முத்து திரைப்படத்தை. அன்றே தீபாவளிக்கு வெளியான சரத்குமார் படமான ரகசிய போலீஸ் திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது அந்த திரைப்படத்துக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, லட்சுமிகாந்த் அவர்கள் இசையமைச்சிருந்தாரு. கவுண்டமணி இந்த படத்துல வில்லன் அப்படின்னு சொல்லும் போது இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக இருந்தது. ஆனா எதிர்பார்ப்பு இருந்த அளவுக்கு படம் வெற்றி பெற்றதா அப்படின்னு கேட்டோம்னா அதில் நம்ம 50-50 தான் சொல்ல முடியும். பாதி ரசிகர்கள், அதாவது நம்ம கொடுத்த காசுக்கு பாதி ஒர்க் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் 1995ஆம் ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு சரத்குமார் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் படங்கள் வெளியானதுல ரஜினிகாந்த் அவர்களே வெற்றி பெற்றிருக்கார். மொத்தத்தில் சரத்குமாரும் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களும் நேரடியாக எத்தனை முறை மோதி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 முறை நேரடியாக மோதி இருக்காங்க. இதில் யார் அதிகமான வெற்றி பெற்றாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோ வாயிலாக சொல்லியிருக்கோம். சரத்குமார் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்ல என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி ஒரு வருடத்துக்கு 7 படம் 8 படம் ரிலீஸ் ஆகுமோ அதே மாதிரி ஸ்டைலை ஃபாலோ பண்ணி வந்தவர் தான் நம்ம சரத்குமார் அவர்களும். அதாவது ரஜினிகாந்த் ஸ்டைல் இல்லைங்க, ரஜினிகாந்தோடைய ரிலீஸ் படங்கள் ஸ்டைலில் சரத்குமார் அவர்கள் கூட இதே மாதிரி வருடத்துக்கு 7 படம் 8 படம்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் நம்ம இந்த
ஷோவை சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏதேனும் இதில் மாற்று கருத்தோ, இல்லை நீங்கள் சொன்ன படங்களுடைய லிஸ்ட்டு தப்பாக இருக்குது, இல்லை நீங்கள் சொன்ன வெற்றி தோல்வி தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நடிகர்கள் வித்தியாசமான காம்போவில் வித்தியாசமான நடிகர் கூட எப்படி மோதியிருக்காங்க, அதில் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்ற நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.